இது அந்த வீடியோட கண்டினியூவிட்டி. இது வந்து பார்த்தோன்னா செகண்ட் ஓவரோட ஃபஸ்ட்டு பாலர் இந்த ஷாட், ஓ மை காட்! இந்த ஷாட் எப்படி ஆடினாரு ரோஹித் சர்மா, ஆடினாரு எப்படி ஆடினாருங்க, உண்மையிலேயே எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியலைங்க. பேசிகிட்டு இருக்கும் போதே ஒரு அடிங்க, இப்படி ஒரு அடி ரோஹித் சர்மா அடிப்பாருன்னு ரீப்ளேயில் பாருங்கள். ஓ, ஆஃப் சைடு, சான்ஸே இல்லைங்க, செம்ம ஷாட்டுங்க. இப்படி தாங்க ஆஃப் சைடு அடிக்கணும்னு ரோஹித் சர்மா காமிச்சிருக்காரு. ரியல் மேட்ச்சில் இப்படி ஒரு ஷாட் விளையாடினா நல்லா தாங்க இருக்கும். ஆனால் இந்த பால் லெக் சைடு வருது. இந்த பால் ஷாட்டு தான் விளையாடுவார். இது யாரோட ஷாட்? இது ரோஹித் சர்மாவோட ஸ்கூப் டைவ். இந்த மாதிரி ஒரு ஷாட்டு ரோஹித் சர்மா இதுவரை விளையாடி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்து கேம், இது எப்படி வேணால் விளையாடலாம். ஆனால் இந்த ஷாட்டு ரோஹித் சர்மா இந்த மாதிரி ஒரு ஷாட் ட்ரை பண்ணால் நல்லா தாங்க இருக்கும். ஆனால் 2 பால் 2 சிக்ஸு, நீங்கள் அதை பார்த்துருக்கீங்க. இந்த ஓவர் பெரிய ஓவராக அமைய போகுது. அதில் எதுவுமே சொல்ல வேண்டியதே இல்லை. இந்த ஓவர் நிச்சயமாக பெரிய ஓவராக நான் உருவாக்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற வாய்ப்பு கிடைக்குமா? இதை கிடச்சிருச்சுங்க சிக்ஸுங்க. இந்த பால் சிக்ஸுங்க. இந்த ஓவர் பெரிய ஓவராக அமைச்சிருச்சுங்க. 3 பாலுக்கு 3 சிக்ஸு தொடர்ந்து 2 வார்னிங் வேறு கொடுத்துருக்காரு அம்பையரு. வாவ், வாக்குவாதம் நடக்குது. என்ன நடக்க போகுது? அடுத்த பால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ரீப்ளே பார்க்குறோம். 3வது சிக்ஸை ரீப்ளே பார்க்குறோம். நல்ல ஷாட், தலைக்கு மேலே கழுத்தாமட்டில் ஒன்று வைக்கிற மாதிரி ஒரு ஷாட் விட்ருக்காருங்க. பொட்டேல்னு ஒரு ஷாட்டு. ரீப்ளே பார்க்கும் போதே நல்லா இருக்குங்க. அடுத்த பால் ஆஃப் சைடுங்க. எப்படி அடிக்க போகிறாருங்க தெரிலிங்க. ஏங்க சாரிங்க, மிஸ் பண்ணிட்டாருங்க. இது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரிலிங்க, சாரிங்க ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலேயே சாரி. இந்த பால் ஏன் டெக்னிக்கல் இஷ்யூ, உண்மையிலே இது எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல. அடுத்த பால் சிக்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸ், சாரி. 4வது பால் சிக்ஸ் அடிச்சிருந்தா உண்மையிலே 5 பாலுக்கு அது சிக்ஸ் போயிருக்கோம். என்னோட மிஸ்டேக். அதனால் உங்களுக்கு இந்த ஒரு ஷாட் மிஸ் ஆயிடுச்சு. 4வது சிக்ஸ் 5வது பாலில். ஓ காட், 6 பால் வேறு சிக்ஸ் அடிச்ச ட்ரை பண்ணியிருக்கலாமே. நம்மளோட இந்திய வீரர்கள் எல்லாம் அடுத்த பால் என்ன செய்வாருன்னு ரொம்ப ஆவலாக உட்காந்துட்ருக்காங்க. நாமளும் அப்படி தான் இருக்க பதட்டம் ஆயிடுச்சிங்க. உண்மையிலே இப்படி பதட்டம் கொடுப்பாரு ரோஹித் சர்மான்னு எதிர்பார்க்கவே இல்லை. என்ன நடக்க போகுது? எல்பி கேட்டுட்டாரு. இந்த பால் ஈஸி அவுட். ஆனால் நம்ம சும்மா இருக்க மாட்டோம், அப்பீல் பண்ணுவோம். எல்லாமே கரெக்டாக இருக்கு. பிச்சிங் அவுட்டு, ஆஃபு, லைன் அவுட்டு, ஹிட்டிங் அவுட்டு, எல்லாமே அவுட்டுங்க. உங்களோட ஹிட்மேன் ஒரு ஓவரில் 4 சிக்ஸ் அடிச்சுட்டு அவுட் ஆகுறாரு. பை மிஸ்டேக். நான் தான், ஒன்றும் கவலை இல்லை. அடுத்த ஓவர் பிரித்து மேயிறாங்க கிங் கோலி.